சிக்லாக் என்ற இடத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. அவனுடைய கூட இருக்கிறவர்களே அவர் சொல்லுகிறாங்க, நம்ம கல்லெறிந்து கொல்ல வேண்டும் தாவீது சொல்றாங்க. அந்த மாதிரி பயங்கரமான நெருக்கம். அப்படிப்பட்ட நெருக்கத்திலே தாவீது என்ன செய்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயை திறந்து கர்த்தர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின் தொடர்ந்து போகலாமா? இதை பிடிப்பேனா? வாய் இந்த மனதும் உணர்ச்சிகளும் என்ன சொல்லுதோ அது எவ்வளவு பயங்கரமாக அதை பேசுவதற்காக வாய் கிடையாது. வாய் எதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் கிச்சன்ல உட்கார்ந்து கொண்டே ஜெயத்தை எடுக்கலாம், இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உட்கார்ந்து கொண்டே ஜெயத்தை எடுக்கலாம், ஹாலில் உங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெயத்தை எடுக்கலாம். இந்த ஒரு சிம்பிள் விஷயத்த பண்ணீங்கன்னா நமக்கு தேவன் நம்முடைய வாயை கொடுத்து, எத்தனை பேருக்கு வாய் இருக்கு, எத்தனை பேருக்கு வாயில பேச முடியும் அப்படின்னா, நிச்சயமா நீங்க பல காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாயிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து யார்கிட்டயாவது எங்கேயாவது பார்த்து என் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் அடிக்கும் சொல்லியிருக்காராங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னோ பின்னோ எப்பயோ இயேசு என் வஸ்திரத்தை தொடுங்கள் தொட்டால் சுகமாவீர்கள் எப்பயாவது யார்கிட்டயாவது சொன்னாரா? இந்த அம்மாவை தவிர வேற யாராவது இயேசு வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் சில பேர் அவரை தொட்டார்கள், சுகமானார்கள், அவர்கிட்ட வந்தாங்க, சுகமானாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா இதே மாடல்ல இந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, there was no model before to do such a thing. நிறைய பேர் கேட்கறாங்களா, பிரதர் பைபிள்ல இப்படிலாம் கர்த்தர் செய்ய முடியும் போட்டிருக்கா பிரதர், அது எங்க பிரதர் போட்டிருக்கு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அதாவது பாருங்க, பைபிள்ல சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம். The real problem is they have unbelief. அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்குது. அது அவங்களால அது கர்த்தர் செய்வார ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க பிரச்சனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Heavenly Father. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உங்களுடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேடும் போதெல்லாம், உண்மை வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, வல்லமையுள்ள உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஆண்டவரே, மறைக்கப்பட்டவைகளா இருக்கிறவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வார்த்தை வல்லமையாய் எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக எங்களோட பேசும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உடைய வார்த்தையின் மகத்துவத்தையும் உடைய வார்த்தையின் மேன்மையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரை எங்களுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யோசுவா 3 அதிகாரம், அதுல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதிகாலம் யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின்தொடருங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். 13வது வாசிக்கிறேன். இப்ப நான் 5 வரைக்கும் வாசிச்சேன், 13 வாசிக்கிறேன். அடுத்து சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு உண்மையை சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தான் ஊருக்கு ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே
தண்ணீர் இல்லாத தரையில் காலடி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். நம்ம வந்து ஒரு சீரீஸ் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். இல்லாதவர்களை இருப்பது போல அழைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸுடைய தொடர்ச்சி தான் இது. சரியா? தொடர்ந்து நம்ம பல மெசேஜ் அதில் ஐ திங்க் 9 பேர் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோடைய மீதி தொடர்ச்சி தான் இது. அதில் நம்ம தொடர்கிறோம். அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் குறிப்பாக லாஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த யோர்தான் அந்த கடந்த சம்பவம் அதை எடுத்து அதுல இருந்து அந்த இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறது, அதோட சம்பந்தப்பட்ட காரியங்கள், அந்த பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் இட், அதை பத்திலாம் நம்ம ரொம்ப மெடிடேட் பண்ணி பார்த்துட்டு வர்றோம். ஓகே, ஸோ அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னா பார்க்குறோம். ஸோ இன்னைக்கும் நாம் அதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தொடரலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போன மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன் அதை. அதாவது அட் ஒன் பாயிண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் the only way forward is learning to call things that are not as though they are. ஓகே, அதாவது ஒரு பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிச்சுக்கணும்னா, முன் செல்வதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஓகே, அது என்ன வழி அப்படின்னா, இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறது எப்படின்றத கற்றுக்கொள்றோம். ஓகே, சிஸ்டர் ஆர்த்தி காலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் மீ. ஓகே, God is leading you to a season of breakthroughs. God is leading you to a season of breakthroughs. Things that when you're praying and certain things that are not opening up, God is going to open them up this in the season. You're going to enjoy certain things which you tried but you could not have, which you prayed you could not receive. Okay, adila some aspects with you are very much worried or you're burdened, but God is saying, I am going ahead of you. I am going ahead of you. நான் உங்களுக்கு முன்னே செல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So you are not going alone. God is with you. In fact, God is gone ahead of you. முன்பாகவே அந்த ஏரியாஸ்குள்ள போயிட்டாரு. Especially the areas of your concern, God is there. ஏற்கனவே அங்கே இருக்கிறார். So you will find him there. You will not in the journey or the endல வந்து you will not end up surprised or something or shocked. You will be in a way surprised because you will know that God has already gone before you. அதாவது நீங்க அவரை தான் கண்டுபிடிப்பீங்க. That's where it will end. It will not end anywhere else. God is ahead of you. Okay, right. So நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது எப்படி அப்படின்ற அந்த ஜேர்னில முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்களிலே, இன்னும் சொல்ல போனா குறிப்பா பிரச்சனையா இருக்கும்போது, பல நேரங்களிலே உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றி, அதில் நடந்துட்டு இருக்க காரியங்களை பத்தி எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருந்தாலும் சரி, உங்கள் யோசனைகள், உங்கள் சிந்தனைகள், அப்புறம் உணர்ச்சிகள், இவைகளை வைத்து மட்டுமே பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஓகே, ஸோ அதாவது உங்க இமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் இது ரெண்டை மட்டும் வச்சே பார்க்கறத தவிர்க்க வேண்டும். சரியா? இது ஒரு முக்கியமான லேர்னிங். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு அதாவது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இது ரொம்ப டீப்பாக. ஸோ அதனால என்ன பண்றேன், ஒவ்வொரு மீட்டிங்ல வரும்போது ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை சொல்லிட்டே வரேன். சரியா? ஸோ சிலது புதுசாக இருக்கலாம், சிலது ரெப்பிட்டிஷனாக இருக்கலாம். பட் இது ரெப்பிட்டிஷன் திரும்ப திரும்ப கேட்கறது கூட நல்லது. ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன பிரின்சிபல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆதாமுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்கிறதை பேசுவது, நாம் உணர்வதை பேசுவது, இல்லைன்னா நமக்கு எது உண்மை என்று தோன்றுகிறதோ அதை பேசுவது, நம்ம உணர்ச்சிகளை பேசுவது, நேச்சுரல் ரியாலிட்டி பேசுறது வந்து ரொம்ப பழகி இருக்கு. அது ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எந்த அளவு மோசமா இருக்குன்னா, சிலர் நேச்சுரல் ரியாலிட்டி பேசலைன்னா நமக்கு ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ஃபீலிங் வந்தது, பொய் சொல்ற மாதிரிலாம் தோணுது. அதாவது நம்மள ஃபேக் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ உன்னை ஃபேக் பண்ணிக்காத, உள்ள ஒன்று வச்சு உள்ள கவலையெல்லாம் வச்சு வெளியே நல்லாவே பேசிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அவங்களுடைய சோலிஷ் ரெல் மீனிங், அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், அவங்களோட மைண்ட்னா கால்குலேஷன்ஸ் அதில் இருக்கு. உங்களுடைய எல்லா கணக்கு வழக்குகள், இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது கடந்த கால அனுபவங்கள், அப்புறம் நிஜங்கள், அப்புறம் கையில் என்ன பாக்குறீங்க, கையில் என்ன இருக்கு, இதெல்லாம் வச்சு சில கணக்கு வச்சிருக்கீங்களா. இதுதான் ஒரு கணக்கு வழக்குகள். இது மைண்டோட சம்மந்தப்பட்டது. உங்க மைண்ட் வந்து ஒரு கணக்கு டீச்சர் மாதிரி, மேக்ஸ் டீச்சர் மாதிரி, கணக்கு வழக்குகள் அதை சொல்லிட்டே இருக்கும்.
செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, நடக்குமா நடக்காதான்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா பயம், கவலை. இப்ப அதாவது இதுவும் அதுக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அது என்னன்னா இது வந்து டேட்டா கொடுக்கும். ஐயோ இது என்ன பண்ண, அதாவது அது ஐயோ ஐயோலாம் அது சொல்லாது. அது வந்து செய்ய முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்தும். உங்களுக்கு உங்க மைண்ட்ல அப்படியே தெளிவா தெரியும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா பேசிட்டு அதே மாதிரி நடக்கும். நடந்தே சொல்லுவாங்க. அதை பத்தி நான் முதல்ல வச்சேன். எனக்கு அப்பவே தெரியும். என்ன நடக்குது அப்படின்னா அவங்க மைண்ட் வந்து இது நடக்காதுன்னு அவங்களுக்கு கணக்கு பண்ணி சொல்லிடுச்சு. அதை அவங்க வாயால அறிக்கை பண்றாங்க. பண்ணிட்டு அதில் ரொம்ப தைரியமா வேற சொல்லிப்பாங்க. நான் சொன்னேன், நான் அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் நடக்காது. சரி, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாருனாலும் சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்காது அப்படின்றது யாருனாலும் சொல்லலாம். சரியா, யாருனாலும் சொல்லலாம். சோ இப்போ வந்து பல காரியங்கள் அப்படி இருக்கு. அது வந்து இது ஏன் நடக்க முடியாதுன்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். அது ரொம்ப பெரிய இது கிடையாது. ஓகே. இப்ப இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, இன்னும் 5 ஸ்டேட்ல வருது. ஸோ ஒரு ஸ்டேட்ல வந்து அங்க இருக்கிற சில அரசியல் நிபுணர்கள் அவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கள நிலவரம் அப்படின்னு சொல்லி சில சொல்லுவாங்க. அவங்க அலசி ஆராய்ந்து அவங்க கணக்கு வழக்குகள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது என்னன்னு தோணுது, மக்களுடைய பிரதிபலிப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அது ஓகே, அது ஒரு விதத்துல கஷ்டமான வேலை. சம்டைம்ஸ் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மக்கள் போய் சொல்லிடுவாங்க அவங்கலாம். ஸோ கண்டுபிடிச்சு சொல்றது அது ஒரு திறமை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த அவங்க யாரும் ஆவியை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. சரியா, அதனால அவங்க வந்து அவங்க கணக்கு வழக்கு சொல்றாங்க. நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளும் நிறைய நேரம் அது மாதிரி ஆயிடுறோம். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு பண்ணி நமக்கு என்ன தோணுதோ அது ஒரு முடிவுக்கு வந்து இதுதான், இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிடும். See, if a believer doesn't affect or interact with the situation and leaves it just like that, certain outcomes can be predicted. ஓகே, இப்போ வந்து ஒரு விசுவாசி ஒரு சூழ்நிலை பத்தி எதுவுமே நடவடிக்கை எடுக்கணும், நீங்க அப்படியே விட்டுட்டாரு, போற போக்குல போகுதுன்னா அங்க அது என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வியாதியா இருக்காரு. அது வந்து நம்ம அதை குறித்து ஜெபிக்கல, அதை மேற்கொள்ளும் நினைக்கலாம். அந்த வியாதி அப்படியே தான் இருக்கும், இல்லைன்னா அது மோசமாகும்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. கிரேட் ஸ்கில் இதுக்கு தேவையில்லை. அதாவது பர்டிகுலர் ஒரு இது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அவசியம் இல்லை. அதனால நம்ம இதுதான் எனக்கு நேச்சுரலா தோணுங்க, இப்படிதாங்க இருக்குது அப்படின்றத சொல்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நம்ம நினைக்க கூடாது. நான் உள்ளதை சொல்லிட்டேன் அப்படின்றது பெரிய விஷயமா நினைக்க கூடாது. அது ஒரு விசுவாசியை பொறுத்தல அது பெரிய விஷயமா கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்பயுமே அப்படிலாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு தான் பயங்கரமா சாதனை பண்ண மாதிரிலாம் சொல்லல. ஓகே, லாசரு மறிக்க போறான்னாரு. ஆனா என்ன சொன்னாரு, நான் 3ஆம் நாள் அப்புறம் 4ஆம் நாள் எழுப்ப போறேன்னாரு. அதுக்கப்புறம் போய் எழுப்ப போறேன்னாரு. 4ஆம் நாள் போய் எழுப்பினாரு. வெறும் சும்மா சொல்லிட்டு நிக்கிறது கிடையாது. நான் இதான் முன்னாடி பேசும்போது சொல்லி தீர்க்க தரிசிகளின் புத்திரர்னு குரூப் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே எலியா போறான்னு சொல்லுவாங்க. சரிங்க, ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. எலியா போறது நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் எலியா போயிருவாரு. அது எப்படிலாம் நடக்க போகுது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பெரிய விஷயமா? இல்லைன்னா எலிசா போய் பின்தொடர்ந்து போய் அந்த சால்வை பெற்றுக்கொண்டானே, அது பெரிய விஷயமா? புரியுதா? சோ எது பெரிய விஷயம் அப்படின்றது பாத்தீங்களா? அதாவது நம்ம இன்வால்மெண்டே இல்லாம அதுவா நடக்கும் சிலது. அதே மாதிரிதான் சொல்றேன், நம்ம விசுவாசத்தையே பயன்படுத்தாம விட்டோம்னா சிலது மோசமா போயிட்டு இருக்கும், அது இதாகும். அதோட நிறுத்திக்க கூடாது. நாங்க முதவே அன்னைக்கே எதிர்பார்த்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இது சில பேர் வந்து எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா ரொம்ப வருத்தமான விஷயம், இது கர்த்தர் சித்தம், கர்த்தர் சொன்னார்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஓகே, அதையும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட அப்பயே சொல்லிட்டாரு இந்த மாதிரி தான் நடக்குது. ஓகே, சோ கர்த்தர் வந்து உங்களை நியூஸ் வாசிக்க சொல்லல, என்ன நடக்குது அதை பார்த்து அப்படியே படி அப்படிலாம் சொல்லல. அப்படி ஆண்டவர் வந்து நம்மகிட்ட சொல்லல. அப்படி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஓகே, சரி. சோ ஒரு சூழ்நிலையை பற்றி, ஒரு காரியத்தை பற்றி அது வந்து அதுவா என்ன நடக்கும்னு பேசுறதுக்கு பதில, நம்ம மைண்ட் சொல்றதை கேட்டு பேசுறதுக்கு பதில, நாம் என்ன பார்க்க வேண்டும் என்பதை பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். நாம் என்ன விரும்புகிறோம்? நான் முத மீட்டிங்ல இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது பேசின மாதிரி, தேவன் ஆரம்பத்தில் இருள் இருக்கும்போது வெளிச்சம் உண்டாகிறதுனாரு. ஒழுங்கின்மை வெறுமை இருக்கும்போது அவர் ஆர்டர் பேசினாரு. என்ன வேணுமோ அதை பேசினாரு. என்ன இருக்குதோ அதை அவரு பேசல. பேசி நான் உண்மைதான் சொல்வேன் அப்படின்னு அவர் சொல்ல. அவர் தேவனுடைய உண்மைன்றதே வேற, அவருடைய ட்ரூத், அவருடைய சத்தியம்ன்றது வேற. அது நம்ம உலகத்து மாதிரி கிடையாது. அவருடைய உலகத்தை என்ன ரியலோ அதை பேசுவார், அதுதான் சத்தியம். அதாவது ஆவிக்குரிய உலகத்துல என்ன ரியலோ அதான் பேசுவார், அதுதான் சத்தியம். ரைட். சோ மனது சில காரியங்களை சொல்லுகிறது, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, நெகட்டிவ் காரியங்களை சொல்லுது. அதை கேட்ட உடனே உணர்ச்சிகள் பயத்தையும் கவலையும் இதையும் சேர்த்து கொடுத்துருது. சோ நம்ம கவலைகளுக்கு கிரவுண்ட்ஸ் இல்லாம இல்லை. நம்ம என்ன சொல்றோம், நான் ஏன் கவலைப்படுறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு பிரதர். காரணம் எங்க இருந்துச்சு, மைண்ட்ல இருந்துச்சு. பயம் எங்க இருந்து வந்துச்சு, கவலை எங்க இருந்து வந்துச்சுன்னா உணர்ச்சிகள் இருந்து வருது. ரெண்டும் சேர்ந்துக்குது.
சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை, பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. சோ இப்ப இது ரெண்டும் இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இதைதான் வந்து யோர்தான் என்று சொல்லுகிறேன். யோர்தான் வந்து கரை புரண்டோடும் அறுப்பு காலம் முழுவதும். அந்த நாட்கள் நம்ம படிச்ச அந்த இதுல பேசேஜில் படிச்சா. சோ கரை புரண்டோடுனா அது பவுண்டரிலாம் தாண்டி ஓடுமா. சில ஆறுகள் வந்து இந்த மழை டைம்ல வெள்ளம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கரையோரம் இருக்கவங்க போக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எங்க வீடெல்லாம் காலி பண்ணி போக சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி அப்படி இப்படி அந்த பவுண்டரி தாண்டி ஓடும். அது மாதிரிதான் யோர்தான் வந்து கரை புரண்டு ஓடுமா அறுப்பு காலம் முழுவதும். சோ அப்படி ஓடுது. அந்த டைம்ல இவர்கள் யோர்தானை கடக்குறாங்க. சரியா? ஆண்டவர் கடந்து போக சொல்றாரு. நம்ம படிச்ச மாதிரி அந்த அற்புதம் அங்கே நடக்கிறது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற டைம்ல அற்புதம் அங்கே நடக்கிறது. சரி. சோ இப்ப யோர்தான் மாதிரி உங்க மனதும் உங்கள் உணர்ச்சிகளும் உங்களை செய்து கொண்டிருந்தால், ஓகே, சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி கடப்பது, எப்படி அதை தாண்டுவது? ஏன்னா ஜனங்களை பொறுத்தவரை, உலகத்தாரை பொறுத்தவரையில் யோர்தானே அப்படி கடக்க அந்த டைம்ல கடக்க முடியாது. யோர்தான் கிட்ட போக கூடாது. அதே மாதிரி உலகத்தாரை பொறுத்தவரை, கிறிஸ்துவ அறியாதவர்களை பொறுத்தவரை உங்கள் மனதும் உணர்ச்சிகளும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான் அது. அதுக்கப்புறம் அதுல அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. யூ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அப்படி இருந்துடும். அது உலகத்தை பொறுத்தவரையிலே. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தான் நான் கடத்தி கூட்டிட்டு போவேன். அந்த இல்லாத இருக்கிறது போல அழைப்பது என்பதற்கு இப்படிப்பட்ட இடத்தை தான் கர்த்தர் கொண்டு வராரு. சோ நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு இல்லாதப்போ அழைக்கிறேன்னு சொல்லி நான் நிறைய நீங்க போன மீட்டிங்ல கூட சொன்ன மாதிரி எழுதி வச்சுலாம் அழைச்சு பார்த்தா ரொம்ப மோசமாகுது. ஓகே, ரொம்ப மோசமான என்ன அர்த்தம்னா கரெக்டா யோர்தான் கரை புரண்டு ஓடுதுன்னு அர்த்தம். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பாருங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, கர்த்தர் நமக்கு நம்முடைய வாயை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப கரை புரண்டு ஓடுற மாதிரி பாரங்களும் அழுத்தங்களும் பல கேள்விகளும் அந்த டேட்டா சொல்றோம்ல, சோ அது வந்து உங்களை அழுத்தி உங்களை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாயை பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாயை பயன்படுத்த வேண்டும். சிக்லாக் என்ற இடத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் அவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. அவனுடைய கூட இருக்கிறவர்களே அவர் சொல்லுகிறாங்க, நம்ம கல்லெறிந்து கொல்ல வேண்டும் தாவீதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பயங்கரமான நெருக்கம். அப்படிப்பட்ட நெருக்கத்திலே தாவீது என்ன செய்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயை திறந்தான். வாயை திறந்து கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் இந்த தண்டை பின் தொடர்ந்து போகலாமா, இதை பிடிப்பேனா? வாய் வந்து இந்த மனதும் உணர்ச்சிகளும் என்ன சொல்லுதோ அது எவ்வளவு பயங்கரமாக அதை பேசுவதற்காக வாய் கிடையாது. வாய் எதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ண முடியும்னா, இஃப் யூ கேன் லேர்ன் டு ஸ்பீக் ரைட் கரெக்ட், ஓகே, அண்ட் பிரிங், அப்படியே பேசி ஒரு நாள் பேசுறதுல விஷயம் இல்லை, மறுபடியும் பேசி 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 உங்க என்டையர் மனது உங்கள் ஆத்மாவை வந்து லைன்ல கொண்டு வரீங்க கர்த்தருடைய வார்த்தையோட. இது செய்ய நீங்க பழகிட்டீங்கன்னா முதல் 2 விஷயங்க. ஒண்ணு வந்து உங்களுக்கு ஜெயம் உண்டாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த அப்போஸ்தலரும் தேவையில்லை, தீர்க்கதரிசியும் தேவையில்லை. ஜெயம் உண்டாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்கள் கிச்சன்ல உட்கார்ந்து கொண்டே ஜெயத்தை எடுக்கலாம். இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உட்கார்ந்து கொண்டே ஜெயத்தை எடுக்கலாம். ஹால்ல உங்க வீட்டுல உட்காந்துட்டே ஜெயத்தை எடுக்கலாம். இந்த ஒரு சிம்பிள் விஷயத்த பண்ணீங்கன்னா, ஓகே. இதுக்கு வந்து யாரோ வரம் பெற்ற ஊழியர் வேணும், வந்து அவர் பயங்கரமா வரத்தோடு அவரு வந்தாதான் அப்படிலாம் இல்லை. நீங்க விசுவாசியா, கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அப்புறம் இதை பழகிட்டீங்களா? போதும். இது பழகுனா போதும், நிறைய செய்ய முடியும். அதுக்காக நான் அந்த 5 வகை ஊழியம்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம் எல்லாத்துக்கும் 5 வகை ஊழியங்களுக்கும் கர்த்தர் பலவிதமான ரீசன்ஸ் வச்சிருக்காரு. அதனால அது இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் வாழ்நாளின் தேவைகளுக்கு இந்த 5 வகை ஊழியங்களை பிடித்து தொங்குங்கள் அப்படின்னு எங்கேயும் போடல. இவைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவை, அப்போஸ்தலர்கள் தேவை, போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் எல்லாருமே தேவை. எல்லாரிடம் வந்து சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவர்களை நம்பி வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அதாவது இவங்க இல்லைன்னா அவ்வளவுதான், ஐயா எங்க போதகர் சரியா ஜெபிக்காம இருந்தாருன்னா எங்க வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், அப்படி கிடையாது. இல்ல இந்த தீர்க்கதரிசி அவரு சரியா தீர்க்கதரிசி சொல்லலாம்னா எங்க நாசமா போயிடும், அப்படி கிடையாது. ஓகே, அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் வரும். சில நேரம் அவங்க சரியா சொல்ல முடியாது, இந்த மாதிரிலாம் நடக்கலாம். அப்ப அவங்களால நான் நாசமா போயிட்டேன், கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல அப்படி வைக்க இல்லை கர்த்தர். நமக்கு தேவன் நம்முடைய வாய் கொடுத்து, எத்தனை பேருக்கு வாய் இருக்கு, எத்தனை பேருக்கு வாயில பேச முடியும் அப்படின்னா நிச்சயமா நீங்க பல காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு
உங்களுடைய வாயிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். சோ இன்றைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் வேதத்திலிருந்து வேகமா காட்ட விரும்புகிறேன். மார்க் 5 அதிகாரம் 25 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாக குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாகிது என்றார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், நிறைய பேருக்கு தெரியும். பொதுவாக சபைகள் ரொம்ப பேசக்கூடிய ஒரு ஸ்டோரி தான், நடந்த சம்பவம் தான் இது. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 வருஷமாய் பெரும்பாடு ஓகே, உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை, எவ்வளவு ஒரு உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த ஸ்திரீ எப்படி இந்த அம்மா எவ்வளவு உயிரோட இருந்துச்சுன்னு தெரியாது. அது வந்து இந்த 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 நாட்கள்ல கூட எவ்வளவு கொஞ்சம் அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான நாட்கள், ரொம்ப பெண்களை ரொம்பவே கேவலப்படுத்தக்கூடிய நாட்கள். ஸோ இது எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஸோ சரீரத்திலும் சுகவீனம், அது நிமித்தமாக மனது உணர்ச்சிகள் எல்லாம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நீங்க யோசித்து பாருங்க அந்த ஸ்திரீக்கு. ஸோ நமக்கு எவ்வளவு ஒரு வேதனை, மிகவும் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. சரியா? நான் உண்மையிலே இன்னைக்கு இதை தியானிச்சு கொண்டிருக்கும் போது நினைச்சேன், ஆண்டவரே, நான் சில பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு யோசிக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா என்ன பண்ணிருப்போம் நான் யோசித்து பார்த்தேன். சிந்திக்கவே முடியல. அவ்வளவு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல ஆவியானவருடைய ஞானம் எப்படி பாருங்க, பலவிதமான அற்புதங்களை ரெக்கார்ட் ஆயிருக்கு பைபிள்ல. சரியா? ஒருத்தன் 37 வருஷம் வந்து 38 வருஷம் திமிர்வாதக்காரனா இருக்கான இயேசு நேர்ல போய் சுகமாக்குறாரு. அப்புறம் வந்து இந்த லேகியோன், அவனை இயேசு நேர்ல போய் இது பண்றாரு. சோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு வேற மாதிரி சம்பவம். இந்த வந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள், அது நம்ம வந்து ஒரு பயங்கரமான டெஸ்டிமனி. ஏன்னா நம்ம வந்து இல்லையடின்னு நினைக்கிறேன். ஏன்னா மருத்துவர்களுக்கு அவ்வளவு செலவு பண்ண, அந்த காலத்துல, இந்த காலத்தையும் மருத்துவர்களுக்கு செலவு பண்றது பெரிய விஷயம் தான். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பயங்கரமா பில் போடுறாங்க. அந்த காலத்துல எப்படி வந்து யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இருக்கும்போது எவ்வளவு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமம் விட்டுருக்கோம். சோ அவங்க அந்த கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த அம்மா மனது எப்படி இருக்கும். என்னன்னா நம்ம சில நேரம் பிசாசம் சொல்லிடுறான், உனக்கு இருக்க பிரச்சனை தான் பயங்கரமான பிரச்சனை. 12 வருஷமா இந்த அம்மா வந்து சிவியர் ப்ராப்ளம் இருக்காங்க, சிவியர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, ஹெல்த் வைஸ் இன் எவ்ரி வே பயங்கர ப்ராப்ளம் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற போது நான் சொன்ன மாதிரி அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், அவங்க சரீரம் எப்படி இருக்கும், எல்லாமே யோசித்து பாருங்க என்ன கண்டிஷன்ல இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசு வந்து உங்க வீட்டுக்கு வரல. சரியா? இயேசு அவங்க வீட்டுக்கு வந்து மகளே நான் உனக்கு சுகமாக்குறேன்னு சொல்லல. அப்படி சில பேருக்கு பண்ணாரு. ஆனா இந்த இடத்துல அப்படி பண்ணல. பேதுரு மாமியெல்லாம் வீட்டுல ஜுரமா இருந்தாங்க, நேர போய் கை தூக்கி எழுப்பி விட்டு சுகமாக்குனாங்க. ஆனா இங்க அப்படி செய்யல. ஏன் செய்யலன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன் செய்யலன்னு நினைக்கிறீங்க? அது பாருங்க, 2 விதமா ஆண்டவர் டீல் பண்றாரு. ஒண்ணு என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிற ஒரு நேரத்துல அவ்வளவு விசுவாசத்தை பத்தி அறிவு இல்லாமலும், விசுவாசம் ரொம்ப செயல்படாமலும் இருக்கிற நேரத்துல, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறோம் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம வழி தானாக நம்ம கேட்காமலே, நம்ம எதுவும் செய்யாமலே சில காரியங்களை அவர் செய்கிறார். செய்து முதலாக அவர் யார் என்று நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்.
அவர் எப்படிப்பட்டவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம காட்ட விரும்புகிறார். ஆனால் சில நேரங்கள்ல இன்னும் கிறிஸ்துக்குள் வளர வளர பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தை அவர் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு பதிலே வந்த மாதிரி தெரியல. முன்னாடி எல்லாம் டக்குன்னு வந்துடும் பிரதர், இந்த வேலை ஜாம் பண்ணதில்லை, இப்ப நான் ஜாம் பண்ணாலும் ஒண்ணுமே வர முடியாது, அது மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமா உங்களுக்கு பதில் வரப்போகுது, அதுல டவுட் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அக்னி போன்ற சோதனை சோதிக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் ஏன் ஒன்னும் குறுக்க வராம இருக்காருன்னா அவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு விசுவாசம் உங்களை காப்பாற்றி விடும் சொல்லி. உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துரும் உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த விசுவாசம் இருந்து வாங்கிடுவீங்க. அளவு அதிகம் வர்றதுனால இயேசு கிறிஸ்து போகவே இல்லை வீட்டுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஆளை பாக்குறோம். அவர் யாரு? அந்த நூற்றுக்கு அதிபதி. அவன் வீட்டுக்கே போல அவன் சொல்லிட்டான், ஒரு வார்த்தை சொன்னா போதும் செய்யறாங்க, அதனால அதே அப்படியே செஞ்சிடறேன், வரலாம் வேணாம். அதே மாதிரி போவே இல்லை. ஏன் போகணும்னு அவசியம் இல்லை. அவன் கொஞ்சம் பெட்டர் ஏரியால தான் இருக்கான். அதனால அவங்கள்ட்ட சொல்றேன், விசுவாசம் கூட சொல்லலாம் ரொம்ப மோசமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ரெடி ஆகலையா, பிரச்சனை மாறவே இல்லையா, அப்படி இருக்கா, மேபி யூஆர் இன் பெட்டர் ஏரியா. குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பெட்டர் ஏரியாவில் நீங்க இருக்கலாம். அதனால ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, அது செயல்பட்டு இருக்கு, வளர்ந்து கொண்டிருக்கிறது, பெரிய கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா அது இன்னும் சீக்கிரம் பெரிதாக போது தெரியும். அண்ட் அந்த நீங்க நினைச்ச காரியம், நீங்கள் வேண்டி கொண்டிருக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆண்டவர் தெரியும். அதனால அவர் இமிடியட்டா ஒன்றும் பண்ண தேவையே இல்லைன்றேன். இந்த அம்மாவுக்கு இயேசு ஒண்ணுமே செய்யல, அவர் நேர போவே இல்லை. ஏன் போலன்னா இந்த அம்மா வந்து தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி, இந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னேன், அந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தி பாருங்களேன். அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள், அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். என்ன சொல்றா அப்படின்னா, என்னுடைய சரீரம் என்னெல்லாமோ சொல்லுது, என்னால ரொம்ப நெகட்டிவா இருக்கு, என் மைண்ட் ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா இதெல்லாம் தாண்டி நான் என் வாயால் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து யார்கிட்டயாவது எங்கேயாவது பார்த்து என் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் அடிக்கும்னு சொல்லியிருக்காரா? அவர் ஊழியம் செஞ்சு நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னோ பின்னோ எப்பயோ இயேசு என் வஸ்திரத்தை தொடுங்கள், தொட்டால் சுகமாவீர்கள் எப்பயாவது யார்ட்டையாவது சொன்னாரா? இந்த அம்மாவை தவிர வேற யாராவது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் சில பேர் அவரை தொட்டார்கள், சுகமானார்கள், அவர்கிட்ட வந்தாங்க, சுகமானாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா இதே மாடல்ல இந்த மாதிரி இந்த என்ன சொல்ல வரேன்னா, தேர் வாஸ் நோ மாடல் பிஃபோர் டு டூ சச் அ திங். நிறைய பேர் கேட்கறாங்களா, பிரதர் பைபிள்ல இப்படிலாம் கர்த்தர் செய்ய முடியும் போட்டிருக்கா பிரதர், அது எங்க பிரதர் போட்டிருக்கு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அதாவது பாருங்க, பைபிள்ல வந்து சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம். The real problem is they have unbelief. அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்குது. அது அவங்களால கர்த்தர் செய்வார ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் அவங்க பிரச்சனை. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் பைபிள்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மிரக்கல் மணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெஸ்ட்மென்ட்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க. ஜெபம் பண்ண பணம் வருதுன்னு. அதுக்கு ஒரு குரூப் கிளம்பிருச்சு. அது எப்படி பணம் வரும்? ஏயா, வார்த்தைனால எல்லானாலும் வருயா, அது எப்படி பணம் வரும்? வரலாம், ஏன் வர முடியாது நீ எப்படி சொல்ற? இப்படி பேசலாமா? இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அது எப்படி வரும், இது எப்படி வரும்? ஏங்க, அதெல்லாம் வந்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லிட்டாருங்க. அதுலயே புரிய வேணாமா? எல்லாமே கூடும்னா எல்லாமே கூடும். விசுவாசத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து இத மாடல் இருக்கா, இது இருக்கா, அது இருக்காலாம் கேட்க முடியாது. அதான் இப்ப பேச போறேன், அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை பார்ப்போம், டீடைல் பார்ப்போம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி சொன்னு இப்படி ஒரு மாடல் இல்ல. அந்த அம்மாக்கு வந்து ஒரு 7 பேர் சாட்சி சொன்னார்கள் இதற்கு முன்பாக அப்படின்னு இல்ல. சரி, இன்னொரு பாயிண்ட், கர்த்தர் அந்த அம்மாட்ட வந்து சொன்னாரா, மகளே இன்று போய் என் வஸ்திரத்தை எப்படியாவது தொட்டு விடு, அப்பொழுது சுகம் உண்டாகும்னு சொன்னாரா? விசுவாசத்தினுடைய ஒரு மேன்மை, ஒரு கிரேட்னஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, sometimes the conditions of faith comes from us, not from God. கிதியோன் ஆண்டவர் ஒன்று பேசிட்டு போயிட்டாரா, அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் போய் கேட்கிறான், ஆண்டவரே நீர் தான் உண்மையிலே செய்ய போறீங்கன்னு எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம் வேணும்? நான் ஒரு தோலை வந்து விரிச்சிருவேன், மண்ணில் கிரவுண்ட்ல விரிச்சிட்டு போயிடுவேன். காலை எந்திரிச்சு பார்த்தா தோல்ல மட்டும் மழை பெஞ்சிடணும், சுத்தி பனி இருக்கக்கூடாது.
அவன் போய் எடுத்து பார்க்கறான், பார்த்தா தோல்ல மட்டும் பனி இருக்கு, புளிஞ்சு பார்த்தா அதுல மட்டும் பனி இருக்கு, சுத்தி தண்ணி பனி இல்லை. அடுத்த நாள் கேட்கிறேன், ஆண்டவர் இன்னொரு டெஸ்ட் வைக்கலாமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா அதே தோலை விரிப்பேன், தோல்ல மட்டும் பனி இருக்கக்கூடாது, தோலை சுத்தி பனி இருக்கணும். அதே மாதிரி இருக்குது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாச வாழ்க்கை அப்படின்றது இட்ஸ் a very exciting thing because as led by your spirit, as inspired by your spirit, உங்கள் ஆவியினால் ஏவப்படுகிறபடி நடத்தப்படுகிறபடி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அந்த கண்டிஷன்ஸ்குள்ள கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இதான் விசுவாசத்தின் மகிமை. சோ யாரும் முன்னாடி வந்து சொல்லல இந்த அம்மாட்ட, ஏமா எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டா சுகமாயிருமா சொல்லல. ரெண்டாவது, ஆண்டவரும் வந்து சொல்லல, மகளே நீ வந்து வஸ்திரத்தை இன்று தொட வேண்டும் அப்படின்னு சொல்லல. ஆண்டவரும் சொல்லல, யாரும் சொல்லல. யாரு சொன்னது? அவளே சொல்லிட்ட. she herself created a law. என்ன லா அப்படின்னா, இயேசு வஸ்திரத்தை தொட்டால் law of faith. the law of faith அப்படின்ற விசுவாச பிரமாணம் இருக்கு. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அது ஹைலி கஸ்டமைசபிள். அதுல ஒன்னே ஒன்று இருக்கணும், கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கும் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்றதுதான் அந்த பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்கோர்ஸ் விதின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த பிளெஸிங். அதை நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க பாட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுல எப்படி குண்டு போடுவது அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ வந்து விஷயங்கள் சில, அதாவது ஃப்ரேம்வொர்க், உங்களுக்கு தேவையான காரியங்கள், ஆசீர்வாதம், அதான் வாக்குதல் தான் ஃப்ரேம்வொர்க், உடன்படிக்கைகள், அதுக்குள்ள இருக்க எதனாலும் பண்ண முடியும். இதுக்கே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அது எப்படி எல்லாம் பண்ண முடியும், அதான் இப்ப பண்ண முடியாது, இயேசு வந்தவரை பண்ண முடியும். விசுவாசத்தை பத்தி பேசுனீங்கன்னா டைமை கீழே தான் வைக்கணும். டைமை விசுவாசத்தையும், விசுவாசத்துக்கு மேல காலத்தை வைக்கவே முடியாது. விசுவாசம் என்பது காலத்துக்கு அப்பாற்பட்டது. விசுவாசம்னு போயிட்டாலே டைம் வராதங்க. டைம் bows to faith. Faith always defeats time every single time. In fact, not just time. Time, space and matter are servants of faith. காலம், அப்புறம் என்னது, டைம்னா காலம், அப்புறம் வந்து ஸ்பேஸ்னா வந்து தூரம் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேட்டர்னா தி சப்ஜெக்ட், எனி மெட்டீரியல் ஆன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா இது மெட்டீரியல் வேர்ல்டு தானே, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மெட்டீரியல் தானே. ஸோ எனி மெட்டீரியல் இருக்கட்டும், எந்த பொருளாகவும் இருக்கட்டும், தூரம் நிர்ணயிக்கிற லிமிடேஷன்ஸ், வரையறைகள் அதுவாகவும் இருக்கட்டும், இல்லைன்னா காலத்தின் லிமிட்ஸ், அது என்ன லிமிட் போடுது, இதுதான் செய்ய முடியாது, அதான் செய்ய முடியாது, இந்த நாளைக்குள்ளதான் செய்ய முடியும், இத்தனை நாளாகும் அப்பதான் நடக்கும், வாட்எவர். இந்த மூன்று காரியங்களுமே இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய சக்திகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவைகள் மூன்றுமே விசுவாசத்திற்கு கீழே தான் இருக்கே தவிர விசுவாசம் தான் இவைகளை எல்லாம் ஆளுகிறது. ஏன்னா விசுவாசம் என்பது தேவன் செயல்படுகிற ஒரு உன்னதமான ஒரு சக்தி, தேவன் செயல்படுத்துகிற, தேவனால் செயல்படுத்தப்படுகிற, தேவன் செயல்படுகிற ஒரு வழிமுறை. இப்படி பல டெபினிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது இது எல்லாமே தேவனுக்கு எதுக்கெல்லாம் கீழ்பட்டவராக இருக்க முடியாதோ, எதுக்குமே எல்லாத்துக்கும் மேலதான் இருப்பாரு. அதே மாதிரிதான் விசுவாசமும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது, அது எதுக்கும் கீழே கிடையாது. சோ இந்த அம்மா ஒரு ஃபெய்த்தா, லா ஆஃப் ஃபெய்த் அன்னைக்கு எழுதுது, உட்காந்து என்ன எழுதுதுன்னா, என்னுடைய ஆண்டவர் சொன்னார திரும்பி, உன் விசுவாசம் பெரியது. எதா சொன்னார்? இதுதான் சொன்னார். அந்த அம்மாவுடைய அந்த எண்ணம் அண்ட் தட் கரஸ்பாண்டிங் டாக், her thought and her corresponding speech, அந்த அம்மாவுடைய எண்ணம், அப்புறம் அதை சார்ந்து அதை தொடர்ந்து வந்த அவருடைய பேச்சு. சிந்தித்தாள், எண்ணினாள். என்ன எண்ணினாள்? நான் போய் தொட்டேன்னா சுகமாகும். அப்புறம் அதை வாயால சொன்னான், if I go and touch the hem of the garment, I will be healed. பிசாசு இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நடுங்குகிறான். அதனால அவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு பயங்கரமான ஆளு. அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்க இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை மடக்க பார்ப்பான். எப்படின்னா, உங்களை சுத்தி சில ஜனங்களை வைப்பான், சில மனிதர்களை, சில பேர் பேச்சுக்களை வைப்பான். அவங்க வேலையே என்னவா இருக்கும்னா, உங்கள் விசுவாசத்தை குறைத்து மதிப்பிடுதான் அவங்க வேலையா இருக்கும். அவங்க நேரடியாக உங்க விசுவாசத்தை அட்டாக் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய தைரியத்தை அட்டாக் பண்ண பார்ப்பார்கள், உங்களுடைய நம்பிக்கைகளை குறைத்து விட பார்ப்பார்கள். ஏனென்றால் விசுவாசம் என்கிற அந்த அற்புதமான ஒரு 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 வண்டின்னு வச்சுக்கோங்களேன், அது அவருடைய வீல்ஸ் தான் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தாதான் விசுவாசம் வர முடியும், செயல்பட முடியும் நிறைய நேரத்துல. சில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் விசுவாசத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டு வர முடியும், அது வேற விஷயம். ஆனா எண்ட் ஆஃப் டே நம்பிக்கை வந்தாதான் அது ஒரு லாங் ரன்ல இருக்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா ஷார்ட் அவுட் பஸ்டா இருக்கும், அப்புறம் இருக்காது. சோ ஜனங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அட்டாக் பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க,
அதாவது இனவே ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தேவைங்க. இதுல என்னன்னா, ஃபெய்த் ஆப்ரேட் ஆகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் செய்வார். என்னத்த கான்ஃபிடன்ஸ்னா, எனக்கு கர்த்தர் செய்வார், அதான் அந்த கான்ஃபிடன்ஸ். நான் சொன்னால் கர்த்தர் செய்வார். இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா கஷ்டம். இதுல இந்த நான் அப்படின்றத அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. எப்படி உங்களை கொண்டு வந்துருவாங்கன்னா, எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவாங்கன்னா, அவங்க டைரக்டா செய்யல, பிசாசு செய்யறாங்க. ஐ நோ சம் பீப்புள் ஆர் வாட்சிங் ஹியர். அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க. உங்களுக்கு எதிராக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் இடவும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமாக இருக்கிறது. The right of the believers, the servants of God. ரைட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பத்தி உங்களுக்கே இருக்க அபிப்பிராயத்தை அடிச்சு நொறுக்குவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க, அப்படிப்பட்ட செயல்களை பேசுவார்கள், எல்லாம் செய்வாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்னன்னா, நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் தைரியமா இருக்கவே கூடாது. ஏன்னா இது இது மற்ற விஷயத்துக்காக நான் சொல்லல. இப்ப உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, நீங்க நம்பணும்ல முதல்ல. இல்லைன்னா உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு, நீங்க நம்பணும்ல. அப்பதான் நீங்க பேசுவீங்க. ஏன் நிறைய பேர் எதுவுமே விசுவாசம் அறிக்கை பண்றது இல்லைன்னா, அவங்க உறுதியா நம்புறாங்க, அவங்க பேசுறதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைன்னு. ஏன் அவங்க அப்படி நம்புறாங்கன்னா, அநேக பொய்கள், அநேகம் பேர் உங்க வேர்ட்ஸை வந்து உங்களோட வேல்யூ அண்ட் ஒர்த்தை அடிக்கிறதுக்குனே பல பேர் பிசாசு வச்சிருக்காங்க. அவங்க வேலையை என்னன்னா அதே சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கும், நீ சொன்னா நடக்காது, உனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பவர் இல்லை, நீ என்ன ரொம்ப பெரிய ஆளா, நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, வாட் கேன் யூ டூ, நீ இன்னும் அவ்வளவு பெரிய ஆளா, உனக்கு அவ்வளவு, உன் வாய்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்கா, இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. பிசாஸ் கொண்டு வரும் அப்படி ஜனங்களை. அவங்களாம் அப்படி சொல்லி சொல்லி சொல்லிதான் நீங்க என்ன பண்றீங்க, அதே அவங்க சொல்றது கூட ஓகேங்க. ஆனா நம்ம அதை நம்புறோம் பாத்தீங்களா, அதை கேட்டுருவோம். ஆமா ஆமா, 2-3 பேர் சொல்றாங்கன்னா உண்மையா தானே இருக்கும். எல்லாருமே சொல்றாங்களா? இல்லங்க, எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே பிசாசு, அதனாலதான் ஒரே சொல்றான். ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே பிசாசு, அதான் ஒரே சொல்றான். கர்த்தர் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட எவ்வளவு பேசியிருக்காரு? என்னைக்காவது இப்படி உங்களை பத்தி சொல்லியிருக்காரா? நீ பேசுறதெல்லாம் பேஸ்ட், நீ எல்லாம் ஒரு ஆளா, இப்படி கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? அதாவது நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அவனே நினைச்சிட்டு இருந்தவன்லாம் கூப்பிட்டு வச்சு நீ தான் பெரிய ஆள் சொன்னவர் நம்ம ஆண்டவர். கிதியோன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், என் குடும்பம் சின்னது, நான் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப பரிதாபம், புலம்பிட்டு இருந்தேன், ஐயோ ஆண்டவர் என் கூட இல்லையே, ஆண்டவர் என் கூட இல்லையே. அப்ப ஆண்டவர் அவன்கிட்டே வந்துட்டார், ஏப்பா ரொம்ப சத்தமா இருக்கே, என்ன பான்னு வந்துட்டார். வந்து அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, தூதன் அனுப்பி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரை பார்த்து சொன்னாரு? பயந்தாங்குழியை பார்த்து சொன்னார். அப்ப கர்த்தர் பொய் சொல்றாரா? கர்த்தர் பொய் சொல்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் நமக்குள் வைத்திருக்கிற ஆவியோட மதிப்பீடு வச்சு பேசிட்டு இருக்காரு எப்பயுமே. அது கிதியோன் மேல் தேவன் தன்னுடைய ஆவி பொழிந்து அதுக்கப்புறம் ஆவி அனுப்பினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்தார். அவன் அப்ப பெரிய ஆளா மாறிட்டான், அவன் பராக்கிரமசாலியா மாறிட்டான். அததான் அவர் பாக்குறாரு தவிர, கர்த்தருடைய ஆவியும் நீங்களும் இணைந்தா என்னதான் பாப்பாரே தவிர, உங்களை தனியா அவர் பார்க்க மாட்டார். அங்கதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பிசாசு ஜனங்கள் மூலமா பேசுறது, உங்களை நீங்களே பாத்துக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களை பாக்குறதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்கள் அவங்க ஆவி இல்லாமல் பாக்குறீங்க. உங்களுடைய உணர்ச்சி, உங்க சரீரம், உங்களுடைய ஆத்மா, இதுல நடக்கிற காரியங்கள், மனது, இதுல இருக்கிறத வச்சு சொல்றீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது உங்களோட ஆவியை பார்த்து அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ரைட். சோ அதனால கவனமா இருங்க. பிசாசு உங்களை பத்தி நெகட்டிவா என்னதான் யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் சரி, சொல்லிட்டு போட்டோம், நீங்க உங்களை பத்தி அதை மட்டும் சொல்லிடுறாங்க. அதுதான் முக்கியம். அவங்க சொல்றது கணக்கு கிடையாது. அவங்க என்னாலும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க எண்ணங்கள் உங்க மைண்ட திணிக்க பார்க்கலாம், ஓகே, பட் டோன்ட் அக்ரி வித் தம். How do you not agree with them? If you don't speak what they say, you are not agreeing with them. If you don't speak what they say, you are not agreeing with them. எனக்கு சமீபத்தில் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவுல வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஆர்டர் கொடுத்தார். அப்படியே தூக்கத்தையும் வந்துச்சு எனக்கு. என்ன சொன்னார்னா, உன் வாழ்க்கையில் பிசாசு செய்து கொண்டிருக்கிற அட்டகாசங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் நீ நடந்துட்டு இருக்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா நீங்கள் அதை வாயை திறந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதை அக்செப்ட் பண்ணாவிட்டால், ஆண்டவர் எப்படி காட்டினார்னா, அந்த ட்ரீம்ல இப்போ ஒருத்தன் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறான், ஒரு வேலை செய்யறதுக்கு எதுக்கோ, அது ஒரு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குறான். ரொம்ப ஒரு ஒஸ்ட் கொட்டேஷன் வச்சுக்கோங்க. அது ஒர்க்கும் சரியில்லை, காசும் ரொம்ப கேட்கறான். அப்படின்னா நீங்க அதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, சரிப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லி, இப்பெல்லாம் போன்ல கொடுத்தாலே அதை இதா எடுத்துக்கிறாங்க, கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அப்புறம் ஒரு பணத்தையும் கொடுத்து, அட்வான்ஸையும் கொடுத்து அவன்கிட்ட பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாக் ஆயிட்டீங்க, மாட்டிப்பீங்க.
ஏன்னா அவன் கொடுக்கறதா நீங்க அனுபவிச்சாகணும். ஆண்டவர் என்ன சொல்றா, பிசாசு வந்து உன் வாழ்க்கையில கொண்டு வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்றது வந்து தட் இஸ் ஜஸ்ட் அ கொட்டேஷன் மாதிரி, ஒரு ப்ரொபோசல் மாதிரி. ஆண்டவர் சொன்னார், நீ எப்போ வாயை திறந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே இதுதான் நடக்குமா எனக்கு அப்படின்னு நீ அப்ப ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நீ அக்ரிமெண்ட் அவனோட போற. What God showed me was every problem we are facing is not an agreement, is a proposal. You can't reject it, it need not continue. அதாவது நீங்க சந்தித்து கொண்டிருக்க பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அந்த நெகட்டிவ் காரியங்கள்லாம் அவைகள் வந்து அப்படிதான் நடந்தே ஆகணும், இப்படிதான் கண்டினியூ ஆகணும் அவசியம் இல்லை. அதுல எதுவும் அக்ரிமெண்ட் இல்லை. அது வந்து பிசாசு உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷன் மாதிரி, நீங்க தாராளமா தூக்கிடலாம். ஆனா அதை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்படி எம்ப்ரேஸ் பண்ணீங்க? வாயை திறந்து அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க அதை எம்ப்ரேஸ் பண்றீங்க. அதனால நான் போன மீட்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா ஜெபித்த பிறகு வாயை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாயில பெரிய வளம் இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, அதுவே ஒரு சட்டத்தை எழுதிச்சு. என்ன சட்டம்? விசுவாச சட்டம், விசுவாச பிரமாணம். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன். நான் போய் தொட்டேன்னா சுகமாயிருவேன், நான் போய் தொட்டேன்னா சுகமாவேன். அந்தமா இப்படி தீர்மானப்பட்டு வருது. ஒரு வர வழியில ஒரு பாதி வழியில சந்தேகம் வந்துருக்கலாம். ஐயோ நம்ம போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, ஏன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா கல் எரிச்சிருவாங்க. அவங்களே எப்ப பார்த்தாலும் 4 கல்லோட தான் தீருவாங்க. எப்ப பார்த்தாலும் பாக்கெட் ஃபுல்லா கல் இருக்கு. ஸோ எப்படா கல் எறியலாம், யார் மாட்டுவான்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வெளியே வந்து இப்படி இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை நியாயப்பிரமாணத்தின்படி. ஸோ வந்து கண்டிப்பா கல் எரிஞ்சு போட்டுருவாங்க. ஸோ பாதி வெளியில தோணிருக்கலாம், ஐயோ பிசாசு எந்த எண்ணத்தை போட்டிருப்பான், அம்மா நீ பாட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனையா இருக்குதுமா. அதிகம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்டா நான் ஏற்கனவே பிரச்சனையில தான்டா இருக்கேன் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது என்ன பிரச்சனை ஆயிரும், ஏற்கனவே பிரச்சனையில தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். அது சொல்லிச்சாலும் எனக்கு தெரியல. ஆனா அடுத்து சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் இது அது எனக்கு தெரியல. ஆனா இது உறுதியா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? இல்ல, அவளை வஸ்திரத்தை அகிலும் தொட்டால் சோமாவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்திருக்காருன்ற. அந்த மாதிரி வீட்டுல இருந்து ஈவன் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வைங்களேன், எவ்வளவு தூரம் வந்துச்சு நமக்கு தெரியாது. இல்லைன்னா ஏன் 500 மீட்டர் வச்சுக்கோங்க, ரொம்ப தூரம் 500 மீட்டர் இல்ல 100 மீட்டர், எவ்வளவு தூரம் இருந்தாலும் போற வழியெல்லாம் இல்ல அந்த மாதிரி எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியாது. கூட்டம் பயங்கரமா இருக்கு, கூட்டத்துல உள்ள போனோம், கூட்ட நெரிசல்ல வந்து தாண்டி 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 உள்ள போனோம். அண்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிச்சு எதுவுமே தெரியாது. ஆனா இருந்தப்பெல்லாம் நிச்சயம் ஒண்ணு உறுதி, அந்த மாதிரி மறுபடியும் சொல்லிட்டே இருந்திருக்கும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டா சுகமாயிருவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டால் சுகமாயிருவேன். சொல்லி 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 போகும்போது என்ன நடக்குதுன்னா, இயேசுவையே கேட்காமல் இயேசுவிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு போய்விட்டது. அவர் லெஃப்ட் ஜீசஸ் வித்வுட் ஈவன் ஆஸ்கிங் ஜீசஸ். ஏன்னா அவருக்கே தெரியல, அவர் திரும்பி பாக்குறாரு, யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. அவர் சும்மா இது பண்ணல, ஏதோ ஒரு சும்மா அப்படி ஒரு த்ரில்காகலாம் இல்ல. உண்மையிலே அவருக்கு அப்ப அந்த ஒரு சம்டைம் அவருக்கு வந்து யோசிச்சு பாக்குறாரு, நம்ம அறியாம வல்லமை நம்ம எடுத்து போயிருக்கு. அதாவது பாருங்க, நான் நிறைய பேர் என்னோட ஊழியத்துல என்னோட அனுபவங்கள்ல நிறைய பேர் இப்படி நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நான் பேசின சில காரியங்களும் ஏதோ வச்சு அவங்க எடுத்து போய் பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு. நான் அப்படி யோசித்தது கூட கிடையாது. நான் இப்படி பேசுறதுனால அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அண்ட் நான் என்ன அறிந்து கொள்றேன்னா, கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்க, அதெல்லாம் ஓகே தான். சில நேரங்கள்ல சில பேர் வார்த்தையை பெற்றுக்கொள்றது வந்து பிரசங்கியார் கையில இல்ல, வந்திருக்கவங்க கையில இருக்கு. They receive or they even pull out the word by faith. சோ இந்த அம்மா பாருங்க அப்படி பண்ணிடுச்சு. இயேசுவிடம் இருந்து வல்லமை அது எடுத்துக்கொண்டது. அவருக்கே தெரியல, அவருக்கு டென்ஷன் இல்ல, அவர் பிஸியா இருக்காரு, பயங்கர கூட்டம், அவருக்கே தெரியல. அவருக்கு சோமானப்புறம் அவருக்கு யாருன்னு கேட்கிறாரு, அந்த லெவல்ல போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, விசுவாசம் இருக்கிற போது கர்த்தர் வந்து தேடி போகணும்னு தேவையில்லை. அதே மாதிரிதான் உங்களுக்கும் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு விசுவாச அளவு மட்டும் அப்படியே கூட்டிட்டே இருக்கு, கவலைப்படாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. விசுவாச அளவு கூட்டிட்டே இருக்கு. தயவு செய்து ரிப்போர்ட்ஸ் வச்சோ, ரிப்போர்ட்ஸ்னா சூழ்நிலைகளை வச்சோ, நடந்துட்டு இருக்க வச்சோ உங்க விசுவாச அளவை மெஷர் பண்ணிடாதீங்க. உங்க விசுவாச அளவு எப்ப தெரிய வரும்னா, அற்புதம் நடக்கும் போதுதான் தெரியும் எந்த அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் சில விசுவாசம் இருக்கிறது மாதிரியே தெரியாது. அது வந்து ஏதோ நீங்க ஒண்ணுமே விசுவாசம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பேசுறதை நிறுத்திடக்கூடாது. அந்த மாதிரி எப்படி சொல்லிச்சு, this week if you agree with what I'm saying,
அண்ட் யூ ஆல்சோ ஸ்பீக். அக்ரினா யூ ஹேவ் டு ஸ்பீக், அப்பதான் யூ அக்ரி. இந்த வாரத்திலே கர்த்தர் பெரிய பிரேக் த்ரூஸ் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்தமா சொல்லிச்சுல, அவர் வஸ்திரத்தை ஆகிட்டு தொட்டால் சுகமாயிடும். அதே மாதிரி நம்மளும் சொல்லிடுவோம், நம்மளும் தீர்மானம் எடுத்து நம்மளே வாயால் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த வாரத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இந்த வருஷத்திலே இந்த வாரத்திலே கர்த்தர் இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கொள்ள போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். அவர் சிலுவையிலே செய்து முடித்த ஒரு மிகப்பெரிய, அதனால் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஒரு விடுதலை, நான் பார்த்திராத விடுதலை இந்த வாரத்திலே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று நாம் நம்மளே சொல்லிப்போம். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். லா ஆஃப் ஃபெய்த் இப்படிதான் ஒர்க் ஆகுது. கோப்லாண்ட் சொல்லி கொடுத்துருக்காருங்க, அதை தான் பேசணும். இல்ல கோப்லாண்ட் வந்து கிரேட் மேன் ஆஃப் காட். அவர் நிறைய ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ் இதை பத்தி பேசியிருக்காரு, ரொம்ப நல்லதுதான். ஆனா கோப்லாண்டே என்ன சொல்லுவாருன்னா, உன் விசுவாசப்படி உனக்கு ஆகிறது, அதுதான் பேசுவாரு. ஏன்னா எவ்ரி ஃபெய்த் ப்ரீச்சர் இஸ் வெரி கிளியர் ஆன் தட். தே டோன்ட் சே நான் சொல்றதா நீ சொல்ல மாட்டாங்க. உன் விசுவாசப்படி உனக்கு நடக்குது. இந்த மாதிரி விசுவாசம் என்ன, தொட்டா சுகமாவே, போனால் தொட்டால் அப்படியே நடந்தது. ஸோ இந்த மிரக்கலை வந்து ஜீசஸ் இனிஷியேட் பண்ணல, அந்த அம்மா இனிஷியேட் பண்ணிருக்கு. ஜீசஸ் இந்த இடத்துல இருக்கும்போது நிறைய அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. நிறைய பேர் போய் பார்த்து கூப்பிட்டாரு, இது பண்ணாரு, பேசினாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, she initiated this miracle. She initiated this miracle. She initiated this miracle. She initiated this miracle. You can also initiate your miracle. உங்கள் அற்புதத்தை நீங்கள் துவக்கி வைக்கலாம். நீங்கள் துவக்கி வைக்கலாம். எப்படி துவக்கி வைக்க போகிறீர்கள்? உங்கள் வாயினாலே, உங்கள் வாயினாலே, உங்கள் வாயினாலே, through your mouth, through your mouth, through your mouth, you are going to initiate your miracle. You are going to initiate your miracle. இந்த வாரத்திலே மறுபடியும் சொல்லுவோம், இந்த வாரத்திலே கர்த்தருடைய மிகப்பெரிய அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். என் வாழ்க்கையில் சந்தித்திராத, நான் பார்த்திராத மிகப்பெரிய அற்புதம் இந்த வாரம் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். சோ இந்த ஸ்திரீ வாய் திறந்து பேசி அவளே அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள், எடுத்துக்கிட்டான் அற்புதத்தை. ஸோ நம்ம வந்து என்ன கர்த்தருடைய சித்தம் என்ன வரல பிரதர், அவர் வேலை என்ன, அதெல்லாம் வரல. அது வேலையெல்லாம் இன்னைக்கே வந்துருச்சு. எங்க வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க. அவங்க இந்த கிளீனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரொம்ப நாள் பெரிய ஒரு சபையில விசுவாசியா இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வீடு பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை, வீடு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என் ஒய்ஃப் அங்கே அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஏன் நீங்க வேற வீடு ஏன் போகக்கூடாது அப்படின்னு. அவங்க வந்து சொன்னாங்க, அதுக்கு பதில், ஆண்டவர் மனசு வச்சா போ கிடைக்கும் சிஸ்டர், ஆண்டவர் எப்படி மனசு வைக்கிறாரு நமக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அப்பதான் அந்த பக்கம் போனேன். நான் போய் சொல்லிட்டு, இந்த பாருங்க, அவர் மனசு வச்சு 2000 வருஷம் ஆயிடுச்சு. மனசு வச்சு 2000 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடியே மனசு வச்சுட்டாரு. பழைய ஏற்பாட்டுல மோசை மூலமாகவும் மற்ற ஆட்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்களை எழுதிட்டாரு. அதுல வீடு பத்தி எவ்வளவு எழுதி வச்சிருக்காரு. நல்ல வீடு கொடுப்பேன் அப்படின்னு எவ்வளவு இருக்கு, வசனம் இருக்கு. அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. அப்புறம் அவர் மனசு வச்சனாலும் சிலுவையில மரித்தார். அவர் மனசு வைக்கலாம், சிலுவையில மரித்திருக்க மாட்டார். சிலுவையில மரிக்கலன்னா நம்ம ஆசீர்வாதம் எதுவும் வராது நமக்கு. நம்ம மட்டும் இல்ல, யூதர்களே அவர்னாலதான் அனுபவிக்க முடியும். பலி எல்லாம் அவரை காட்டுகிறது. சோ அவரை வச்சுதான் எல்லாமே இருக்குது. அவர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அவர் மனசு, நான் சொன்னேன், அவர் மனசு வச்சு 2-6 வருஷம் ஆயிடுச்சு. பைபிள்ல மனசு வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. வசனம்லாம் சொல்றாங்க, டம்மான்னு சொல்லுவாங்க நல்லா. அது ஏதாவது இதை பத்தி ஏதோ ஒரு வசனம் கேட்டேன், அப்படியே சொன்னாங்க. ஆமா, அந்த வசனம் எல்லாம் வசனம்லாம் அவங்களுக்கு தெரியுது, ஆனா வசனம் உள்ளே போலையான்னு சொன்னேன். சோ அவர் ஏன் நம்ம இனிஷியேட் பண்ணணும்னா, அவர் பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சுட்டாரு. இன்ஃபேக்ட் இனிஷியேட் நீ பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டாரு. So as you speak, the miracle is going to happen. இன்னொரு மனுஷன் அதை பத்தி படிக்க நேரம்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அவன் பாருங்க, பத்திமை என்னும் குருட இயேசு போகும்போது வழியறிய உட்கார்ந்துருக்கிறான். அப்போ வந்து இயேசு போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டனே, அவனும் பாருங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறான்னா, அவரை நான் கூப்பிட்டால் நிச்சயம் எனக்கு செய்து கொடுப்பாரு. அது அவனுடைய தீர்மானம், அவனுடைய விசுவாசம். அவன் என்ன சொல்றான், இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். வாய் என்ன பண்றான், கூப்பிடுகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். ஓகே, கூப்பிடுகிறான், வாய். சோ அவன் கூப்பிடும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உடனே அவனுக்கு ஒண்ணும் நடக்கல. ஓகே, சோ
அவனும் வாயை திறந்து பேசுகிறான். என்ன சொல்றான்? இயேசுவே தாவீதின் குமாரன், எனக்கு இறங்கும். உடனே அதட்டுகிறார்கள். இந்தமா கூட யாரும் எது குறுக்க வரல, அவனை அதட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, கூப்பிடு போது என்ன எதிர்பார்க்கிறோம் நம்ம? ஐயோ, ஆண்டவர் நோக்கி தானே கூப்பிடுறோம், உடனே நமக்கு ஏதாவது நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு. ஆனா அதட்டுகிறாங்க. அதட்டுனாங்க. முன்னடப்பார் வந்து அவனை அதட்டுனாங்க. ஆனா வேதம் சொல்கிறான், அவனும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறீங்க. பேச ஆரம்பிக்கும் போது அதட்டல்கள் எங்க இருந்தாலும் வரலாம். சில பேருக்கு வெளியிருந்து அதட்டல் வரலாம், சில பேருக்கு உள்ள இருந்தே அதட்டல் வரும். உள்ள இருந்து அதட்டல்னா என்ன? உங்களுடைய மனதும் உங்களுடைய உணர்ச்சிகளும் அதட்டும், மிரட்டும். என்ன, எதுக்கு இப்படி பேசுற? பேசாத. உங்களை பார்த்தா உங்களுக்கே முட்டாள் மாதிரி சில தெரியும். என்னென்ன போட்டிருக்கோம், பேசினா நடக்குமா? அது எப்படி நடக்கும்? இப்படிலாம் எண்ணங்கள் வருது, இந்த மாதிரி தாட்ஸ் வருது. இதுதான் சொல்ற உள்ள இருந்து வர அதட்டல்கள். பல அதட்டல்கள் வந்தது, அவனுக்கு வந்தது. ஆனா அவனும் மறுபடியும் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். வேதம் சொல்கிறது, இயேசு நின்று திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தா அவன் வர சொல்லுங்க, அவனை கூட்டிட்டு வரான். கூட்டத்தினே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பார்வையிட வேண்டும். உடனே அவனை சுகமாக்குகிறார், அவனுக்கு பார்வை கிடைக்கிறது. ஓகே, சோ இந்த கேஸும் பாத்தீங்கன்னா, யார் இது துவக்கியது விசுவாசத்தை? இந்த இடத்துல அந்த குருடன் பர்த்திமை என்பவன், அவன் கூப்பிடுறான். அவனுக்கு ஆண்டவர் வந்து கல்ல சொல்ல, மகனே நீ கூப்பிடு, இன்னைக்கு நான் உனக்கு சுகம் தரேன் சொல்ல. இல்ல, அவனுக்கு யாரும் ஐடியா கொடுக்கல. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் கூப்பிட்டேன்னா அவர் இப்படி போறாருங்க, நான் கூப்பிட போறேன், நான் கூப்பிட்டா அவர் நிப்பாரு, நின்று செய்வாரு. சரியா? சோ இத வந்து இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தை மிகவும் பெரிதா பார்க்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு ரிலிஜியஸ் பர்ஸ்பெக்டிவ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். தேவ சித்தமா, இப்படிலாம் கேட்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேச ஆரம்பி, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இல்லாத இருக்கிறது போலாலே. சோ இந்த யோர்தான் வச்சு நம்ம சொன்னேன், எப்படி அந்த உணர்ச்சிகளும் மனதும் எப்படியெல்லாம் அது குறுக்க வருது, எப்படியெல்லாம் அது இதை பாக்குது, முழுங்க பாக்குது, நம்ம கீழத்துல பாக்குது, நம்மளை நிறுத்தி விட பாக்குது. இது தாண்டி போகாத, இங்க ஒண்ணும் இல்ல, நடக்காது, இப்படிலாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுது. No, I'm going to speak. I'm going to call forth. இல்லாத விலை இருக்கவர் போல அழைக்க போகிறேன். ஓகே, ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யலாம், செஞ்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். உபாகம் 28 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல முதல் 14 வருஷங்கள் இருக்கிற வாக்குத்தங்களை வாசிக்க போறோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் வாசிக்க போறோம். எப்படி வாசிக்க போறோம்னா, எல்லா வாக்குத்தங்களும் நமக்கு அப்படி சொல்லி நம்முடைய பேரை போட்டு வாசிக்க போறோம். நம்மளோட பேரை போட்டுனா எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார்னு வருதுல, எப்படி படிக்க போறோம்னா, என்னை மேன்மையாக வைப்பார், அப்படி படிக்க போறோம். ஸோ நான் 20 எடுத்துக்கோங்க, 28 அப்ப எடுத்துட்டு நம்ம கம்யூனியனோட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். உபாகம் 28 1ல இருந்து வாசிக்கிறேன். நான் அந்த வாக்குத்தங்களை மட்டும்தான் வாசிக்க போறேன், ஃபுல் சாப்டர் வாசிக்க மாட்டேன். வாக்குத்தங்களை மட்டும் எடுத்து வாசிப்பேன். என் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து பலிக்கிறது. நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் கூடையும் மா பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவனாய் கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடியே என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எனக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களின் பலனிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யவும் நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷத்தாகிய வானத்தை திறப்பார்.
நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறேன், நானோ கடன் வாங்காதிருக்கிறேன். இன்று கர்த்தர் எனக்கு விதிக்கிற கட்டளைகளை கைக்கொள்ளும், அவைகளை நடக்கவும் நான் அவைகளை செவி கொடுக்கிறேன். ஆதலால் கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குகிறார், நான் கீழாகாமல் மேலாகிறேன். இப்ப நான் எதுக்கு படிச்சு காட்டினேன்னா, இந்த நாட்கள்ல நம்ம அற்புதத்தை, இந்த வாரம் அற்புதத்தின் வாரமாக நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம வாயால அறிக்கை செய்கிறோம். இந்த மாதிரி இந்த அதிகாரத்தை படிங்க. ஏன்னா நீங்க வாசிக்க வாசிக்க ஒரு ஜெபத்தோட வாசிங்க. ஆண்டவரே, இதை நான் படிக்கும்போது இது இருதயமாகிய பலகையில் எழுதப்படட்டும், என் விசுவாசம் பலப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜெபத்தோடு படிங்க. இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு சாட்சிகளின் வாரமாய், அற்புதங்களின் வாரமாய் வைப்பார். எல்லாரும் கர்த்தருடைய பந்தியின் காரியங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரிக்காவிட்டால், நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்காவிட்டால் எங்கள் வாயில் வல்லமை இல்லாத இருந்திருக்கும். ஆண்டவரே, நாங்கள் வாயிலே வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, எங்கள் வாய் வல்லமுள்ள வாயை மாற வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே ஆண்டவரே நீர் மௌனமாயிருந்து எத்தனையோ நேரத்தில் நீர் எத்தனையோ காரியங்களை பேசி அதிகாரத்துல பேசி இருக்க முடியும், வல்லமையில பேசி தூதர்களை அழைத்திருக்க முடியும். ஆனால் நீர் அதை செய்யாமல் அமைதியாக இருந்து, ஏனென்றால் எங்களுடைய வாய் கட்டவிழ்க்கப்படும்படியாய் உங்களுடைய வாய் கட்டப்பட்டது. எங்களுடைய வாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ராஜரீக மேன்மைகளை பேச முடியாது, இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்க முடியாது. எங்கள் வாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் இல்லாதவர்களை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறோம், இல்லாதவர்களை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உங்க சரீரத்துக்கு ரத்தத்துக்கு அவரிச்சு கூட நன்றி செலுத்து. எல்லாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தபடி இந்த வாரத்தில் தானே அற்புதங்களை காணும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்து விசுவாசத்தை பேசும்படியாய் அந்த ஸ்திரீயை போல, அந்த பர்த்திமேயை போல எங்கள் அற்புதத்தை நாங்கள் வாயால் பேசி பெற்றுக்கொள்ள முடியாது. உதவி செய்வீராக. பரிசுத்த கருத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ரத்தம் எங்களை காத்துக் கொள்வதாக, நீதியின் சால்வை அணிந்தவர்களாக தைரியமாய் பேசி ஜெயத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. Thanks for joining.